தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணலாம், நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணலாம். இவைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் பட்டை தீட்டி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை பட்டை தீட்டும் போது நீங்கள் முறுக்குனீங்கன்னா பிசுறு தட்டிடும். பிசுறு தட்டினா நல்ல டைமண்ட் கிடைக்காது. நீங்கள் நல்ல டைமண்டாக இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரையும் கொஞ்சிக்கினே இருக்க நினைப்பாங்க. கொஞ்ச நாளில் நீ காஞ்ச நிலைமையில் வந்துடுவ. ஆனால் உன்னை பட்டத்திட்டுனா கொஞ்ச நாளில் பிரகாசிக்கும்படி ஆயிடுவேன். அல்லேலூயா. அப்போது வைரங்கள் எல்லாம் விசேஷமாக மாறுறது அதை பொறுத்து தான். அந்த அழுத்தங்கள் தான். ரொம்ப டிப்ரெஷன், நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும்னு நினச்சிக்கணும். கர்த்தர் என்னை பட்டை தீட்டி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பட்டை தீட்டுகிறார். என்னை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஸ்பெஷல் கோல்டா, ஸ்பெஷல் டைமண்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நிறமான கண்களும், ஒவ்வொரு நிறமான கற்களும் ஒவ்வொரு காலநிலையை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அது என்ன பண்ணுது? உருவாகிறது. ப்ளூ டைமண்ட், பிங்க் டைமண்ட், ஒயிட்டு நிறைய இருக்கு இல்லை? எப்படி உருவாகு? ரெட் டைமண்ட். அந்தந்த காலநிலைக்கு அவைகள் தாக்கு பிடித்து அதிலிருந்து தங்களை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை அழித்து கெடுத்து போடுவதற்கல்ல. நீங்கள் அவைகளை தாங்கி அவைகளிலே நீங்கள் கடந்து வரும்போது தான் விசேஷமானவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்படணும். ஆசைப்படாமல் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. நேராக போயிட்டு பெரிய பொசிஷன் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஒவ்வொருத்தங்களை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமான பிரச்சனையை சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ இறந்துட்டார் டாட்டா. அவர் என்ன டாட்டா? அவர் பேர் ரத்தன் டாட்டா. இறந்தார்ல ரத்தன் டாட்டா. நேராக பார்த்தீங்கன்னா அவர் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டா. அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர் தான், அதனால அவர் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் அவங்க அப்பா அப்படி விடலை. சின்ன வயசுலேயே அது கம்பெனியில் விட்டார். படிப்பு முடித்த உடனே கொண்டு போயிட்டு ஒரு லேபராக விட்டுட்டார். கொண்டு போயிட்டு அங்கே ஒரு வேலைக்காரன் லேபராக விட்டு அப்புறம் சூப்பர்வைசர் ஆகி அப்புறம் தான் கொஞ்சம் பொசிஷனுக்கு அப்புறம் தான் எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி ட்ரீட் கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நடத்தினார். ஏன் அப்படி விட்டார்னா, அப்போ தான் அந்த தன்னுடைய மகனுக்கு ஒரு நிர்வாகம்னா என்ன, அதாவது வேலை செய்கிற கஷ்டம்னா என்ன, பண கஷ்டம்னா என்ன, வாழ்க்கையின் உயர்வு எப்படி வருங்கிறதுக்கு ரத்தன் டாட்டாவுடைய தகப்பனார் அவரை டீச் பண்ணார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் ஒரு லவ் பண்ணார். லவ் பண்ணி ஃபெயிலர் ஆகி போச்சு. லவ் ஆயிடுச்சு, ஃபெயிலர் ஆயிடுச்சு. அவர் இப்போ இங்கேருந்து போயிட்டு ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்துட்டு இந்த பொண்ணு வேற ஒருத்தனை கட்டிட்டு போயிட்டா. வந்தவர் இனி நான் என்ன பண்ண மாட்டேன், திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே தன் கவனம் முழுவதும் வேலை செய்கிற மக்களுக்காக, ஸ்டாஃப்காக, சுற்றி இருக்க மக்களுக்காக அவரால் முடிஞ்சு எவ்வளவு பெட்டராக கொடுக்க முடியுமோ, மக்களுக்கு எவ்வளவு நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்க முடியுமோ செஞ்சு இந்திய தேசத்திற்கும் அவர் மிக பிரயோஜனமாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அழுத்தங்கள், சந்தித்த பிரச்சனைகள்லாம் அவங்க புக்கெல்லாம் நீங்கள் நல்ல புஸ்தகம்லாம் வாங்கி படிங்க. எங்கே பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை எங்கே அதில் வாங்கி தெரிந்து கொள்ளுங்கள். சப்ஜெக்ட் அவங்க சில வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும். அவங்க வாழ்க்கையில் அவர் கண்ட கஷ்டங்கள், அந்த மன அழுத்தங்கள், அது எல்லாம் தப்பாக போகாமல், அவர் பரலோகத்திற்கார் நரகத்திற்காரா, அவருக்கும் கடவுளுக்கும் கரெக்ட் தானே? ஆனால் இங்கே இந்த பூ உலகிலேயே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சில காரியங்களை சகித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு நிறைய காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது.